ஹலோ வீவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது தி வாட்டர் மெஜிஷியன் எபிசோட் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 3 அதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. இது வரைக்கும் இந்த சீரிஸ் பார்க்கறவங்களுக்கு ஒரு ரீகாப் தரேன். வழக்கம் போல ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல இருந்து போவ அவன் இன்னொரு உலகத்துல ரீஎன்கனெக்ட் ஆகிறான். ஆனா ரீஎன்கனெக்ட் ஆகிறப்ப அங்க இருக்க ஏஞ்சல் கிட்ட எனக்கு ஒரு ஸ்லோ லைஃப் வேணும்னு கேட்க அந்த ஏஞ்சலுமே அலையில அது காட்டுக்குள்ள அவனை விட அவனுக்கு கரெக்டா இந்த எலிமெண்ட் வாட்டர், சோ அதுதான் அவனுக்கு கிடைச்சது. ஆனா அந்த ஏஞ்சல் கூட தெரியாத சக்தி நம்ம ஹீரோ கிட்ட இருந்துச்சு. அதுதான் ஃபாரெவர் யூத். அதாச்சு நம்ம ஹீரோக்கு வயசே ஆகாது. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோமே நாள் போக போக கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட வாட்டர் மேஜிக்கை இம்ப்ரூவ் பண்ணா. இப்படி அந்த காட்டுல இருக்க ஃபேரி கிங் அப்புறம் மத்தவங்க கூட நல்லா பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறான். அப்போ ஒரு நாள் கப்பல் உடஞ்சு ஆபலுங்கிறவன் அங்க கரை உறங்குறான். ஆபலும் நான் தப்பி தவறி இங்க வந்துட்டேன், லோனுங்கிற டவுனுக்கு போனோம், எனக்கு வழி கட்டுறேன்னு சொல்லிட்டு ரியோ கேட்க நம்ம ஹீரோவுமே அவன் கூட பயணம் செல்றான். அப்படிதான் இப்போ இந்த லோனுங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. இதுக்கு மேல பேசாம வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல ரியோவுமே அந்த டஞ்சன் கிளாஸ் எடுக்கிறான். அந்த ப்ரொஃபஸருமே இந்த 5 நாளா நீங்க டஞ்சனுக்கான பேசிக்க கத்துக்கிட்டீங்க, இன்னைக்கு மதியானம் நீங்க ஒரு டஞ்சனுக்குள்ள போறீங்க, கவலைப்படாதீங்க, இப்ப நீங்க போறது ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும்தான். ஆமனு ஒரு வழியா நம்ம டஞ்சனுக்கு போறோம் அப்படின்னு சொல்ல ரியவும் ரொம்ப நர்வஸா இருக்காது, ஒண்ணும் நடக்காது. அந்த ப்ரொஃபஸரும் உங்களுக்கு போறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க அப்படின்னு சொல்ல ரியவும் நம்ம டஞ்சன்ல ஒரு ஏரியாவை கிளியர் பண்ண அப்புறம் அந்த ஏரியாக்கு திருப்பி போற மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் டெலிபோர்டேஷன் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்க அந்த ப்ரொஃபஸர் இதை கேட்டுட்டு அட இந்த விஷயம் ஒன்று தெரிஞ்சிருக்காரியோ, சதர்ன் ப்ராவினன்ஸ்ல அந்த மாதிரி டஞ்சன் நிறையவே இருக்கு, ஆனா லோன் டஞ்சன்ல நீ தேடுற மாதிரிலாம் இருக்காது. நானும் அந்த விஷயத்துல ரூமரை தான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால அந்த விஷயத்துல உங்ககிட்ட சொல்ல முடியாது. சரி, இப்போ டஞ்சனை பத்தி நான் சொல்றேன். இந்த டவுனோட சென்டர்ல அந்த டஞ்சன் இருக்கு. அதாச்சு இந்த டஞ்சனை சுத்தி தான் அந்த டவுன் இருக்குன்னு சொல்லலாம். நான் உங்க கோர்ஸ்ல சொன்ன மாதிரி ஒரு சில வருஷங்கள்ல உள்ள இருக்க மான்ஸ்டரோட பாப்புலேஷன் அதிகமாயிடும். அந்த மாதிரி டைம் நாங்க கிரேட் டைட்டில் போர்னு சொல்லுவோம். அந்த டைம்ல தான் டஞ்சன்ல உருவாகிற மான்ஸ்டர் வெளியே நம்ம ஊருக்கு வரும். அந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் நம்ம டவுனுக்குள்ள வரக்கூடாது சொல்லிட்டு தான் இந்த மாதிரி டபுள் வால்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. ரியவும் இப்ப எனக்கு போயிது வெளியே இருக்க சவரு வெளியே இந்த அட்டாக் பண்றவங்களை தடுக்கிறதுக்கு, இங்க இருக்க சவரு உள்ள இருக்க மான்ஸ்டர்ஸை தடுக்கிறதுக்கு. ஆமானோ எனது கிரேட் டைட்டில் போரா பேரே வித்தியாசமா பயங்கரமா இருக்கு, அதனால தான் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்ல அந்த இன்ஸ்ட்ரக்டரும் நான் சொன்ன மாதிரி பல வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும், அதனால நீ கவலைப்படாத, இப்போ ஒன்றும் நடக்காது. எங்க உள்ள வரதுக்கு முன்னாடி வெளியே ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும், அதை பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு வாட்டி ஒருத்தர் உள்ள போகும்போதும் இந்த டஞ்சன் ஆஃபீஸ்ல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் உள்ள போகணும். நீங்க இந்த கோர்ஸ் வழியே உள்ள வரீங்க, அதனால உங்க பேரை முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போற வேலை ரியவோ ஆமான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆரு, ஏன் பயந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஆமனு மூச்சு எழுத்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கேன். உள்ள போன அப்புறம் அந்த இன்ஸ்ட்ரக்டரும் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல எந்தவித ஆபத்தான மான்ஸ்டரும் கிடையாது, அதனால உள்ள ஃப்ரீயா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இப்ப ரியவும் ஆமனு போய்கிட்டு இருக்க ரியவும் ஏதோ எனக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல ஆமனுக்கும் எங்க இருக்கு எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்ல ரியவோ ஒரு சோல்ஜர் ஆண்டா, இது பிகினர் எடிஷன்ல இருந்த மான்ஸ்டர் தானே, இதோட கழுத்தை வெட்டி எடுத்தாலே இது நம்ம ஈஸியா அழிச்சிடலாம். ஆமனு இன்னுமே நர்வஸா இருந்துகிட்டு இருக்க ரியவோ என்னோட மேஜிக் வச்சு அதை பிடிச்சி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுமே தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி பிடிக்க ஆமனுமே தன்னோட தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த மான்ஸ்டரை அழிக்கிறான். அதை அழிச்சப்பறம் ரியவோ நம்ம அழிச்சிட்டோம்ல, அதனால அதுகிட்ட இருக்க மேஜிக் சொன்ன நம்ம எடுத்துப்போம், நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெடிஷனோட டிராஃபின்னு வச்சுப்போமே. இப்போ எல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு காட்ட நில்ஸுமே ஃபர்ஸ்ட் டஞ்சனுக்காக இந்த பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஃபர்ஸ்ட் டேலி ஒரு சோல்ஜர் அண்ட் அழிச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்க ஆமனோ நான் வெறும் ஒரு ஃபைனல் அட்டாக் தான் கொடுத்தேன், ஆனா அந்த ஹேண்டை பிடிச்சது இவர் தான் அப்படின்னு சொல்ல நில்ஸோ ஆனா ஒரு மேஜிக் வச்சுக்கிட்டு அதை கல்லு மாதிரி பிடிக்கிறது இவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் தெரியுமா, நாளைக்கும் நீங்க போறீங்களா அப்படின்னு கேட்க ஆமனோ நாளைக்கும் டென்ஷன் போகணும்னு எனக்கு ஆசை தான், ஆனா தனியா போறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ரியவோ அப்படின்னா சரி நம்ம ஒன்னா போவோமே, எவ்வளவு தூரம் போக முடியுதுன்னு பாப்போமே நாளைக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் லேயர்ல அந்த சோல்ஜர் வந்தது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஏன்னா அந்த லெக்சர்ல இந்த மாதிரி விஷயம் அவங்க சொல்லவே இல்லை. நெல்சோ ஆமா ஃபர்ஸ்ட் லேயர்ல வெறும் வவ்வாலுங்க தான் இருக்கும், நானுமே கேள்விப்பட்டேன் கடந்த ஒரு சில மாசங்கள்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லேயர்ல இந்த மாதிரி சோல்ஜர் வந்துட்டு இருக்குன்னு. ரியவோ ஆமா எனக்கும் அதான் தெரியல ஏன் அதுங்க அங்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. பின்னாடி ஆபலும் வந்துட்டு ஏன்னா சோல்ஜர் ஆண்டால ஓட்டப்பட முடியும், அதுங்க ஒரு டனல் கிரியேட் பண்ணிட்டு மேல வந்துருச்சுங்க. ஆபலை பார்த்து அந்த 3 பேருமே வாயை போல ஷாக்ல இருக்க. ரியவோ ஆபல் நாங்களா கத்து குடிக்குதான் அதுக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாத்தி சண்டை போடாதப்பா. ஆபலோ என்னது நான் சண்டை போடுறேன்னா, நான் அட்வைஸ் மட்டும் தான் கொடுத்தேன், நீங்க 3 பேர் தானே ரியோட ரூம்மேட்டு, நான் ஆபல். இதுக்கிட்ட அந்த 3 பேரும் என்னது கிரிம்சன் ஸ்வாட்ல இருக்க ஆபலா, இதுக்கிட்ட உடனே நில்ஸும் என்னோட பேரு நில்ஸ், நான் உங்களோட பெரிய ரசிகர், நானும் உங்களை மாதிரி ஸ்வாட்ச் வேணா மாறணும்னு ஆசைப்படுறேன், நீங்க தானே ஹீரோ, உங்களுக்கு நான் ஆட்சி கொடுத்தனா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ரியவோ ஆமா ஆபல் இன்னத்துக்கு கில்டுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்க ஆபலும் ஆனா ஆமால நாங்க ஒரு கொஸ்டின் அக்செப்ட் பண்ணோம், ஆனா அது ரொம்ப இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு, அதை முடிச்சுட்டு இப்பதான் இங்க வந்திருக்கோம். பின்னாடி கிரிம்சன்ஸோட மெம்பரும் வந்துட்டு ஆட அதான் கில்டு மாஸ்டர் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்துடும் இங்க வந்துட்டு அப்படின்னு கேட்க ஆபலோ ஆட நான் தான் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இல்ல, இவங்களுக்கு என்னங்கிறது நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். லிஸ் வாரன் அப்படின்னு சொல்ல அவனுமே ஆபல்ல தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். பின்னாடி லின் அப்பெல்லாம் முறைச்சிட்டு இருக்காத, கில்டு மாஸ்டர் எங்களை கூப்பிட்டாங்க, அதனால எங்களுக்கு வேலை இருக்கு, நான் அவங்களை அப்புறமா சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. கிரிம்சன்ஸோட போற வழியில லின் அப்பெல்லாம் பார்த்து முறைக்க கூடாது அப்படின்னு சொல்ல லின்னுமே ரியா அவ்வளவு பெரிய மிஷன் சொல்றாங்கல்ல அதை நான் பார்க்க ஆசைப்பட்டேன். ஆபலும் கவலைப்படாதீங்க, கூட சீக்கிரத்துல அவ எப்படிப்பட்டவன் நீங்க பாப்பீங்க. அடுத்த நாள் ஆமனும் ரியோவுமே திருப்பி அந்த டஞ்சனுக்கு போறாங்க. இந்த வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள போறாங்க. டஞ்சன் உள்ள போயிட்டு அவங்களுமே விதவிதமான மான்ஸ்டர் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க.
ரியாவும், ஆமாம், நீ சண்டை போடுற ஸ்டைல் பாக்குறதுக்கு ஆப்பிள்து மாதிரி இருக்கு எனக்கு. உன்னோட டீச்சர் உன்னோட கிராமத்துல இருக்க ஒரு பழைய அட்வென்ச்சர் தானே சொன்ன? ஆமானோ, ஆமா, அவரோட பேரு கீரோ. அவரு ராயல் கேபிட்டல்ல ஒரு மேஜர் ஸ்கூல்ல படிச்சாரு. அது ஏதோ ஒரு ஃபேமஸ் ஸ்டைலு, தி ஹியூமன் ஸ்கூல்னு நினைக்கிறேன். ரியாவும், அப்படியா? நீ இனிமே நல்லா கத்துக்கிட்டனா நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவ. முதல்ல உன்னோட ஸ்டாமினா வளர்த்துக்கோ. அதை வளர்த்துக்கிட்டாலே நீ ஈஸியா கத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆபலை எடுத்துக்கோ. நான் ஆபல் கூட கொஞ்ச காலத்துக்கு டிராவல் பண்ணேன். ஆனா டெய்லியுமே அவன் எழுஞ்ச உடனே பண்ண விஷயம் ஸ்வாட் பிராக்டிஸ். நீங்க சொல்ற மாதிரி ஸ்வாட்ல அவன் ஒரு பெரிய ஜீனியஸா இருக்கலாம். ஆனா எப்படியா இருந்தாலுமே அவன் தினமுமே பிராக்டிஸ் பண்றான். இதுகிட்ட ஆமானோ, அட ஆபல் குழு பிராக்டிஸ் பண்றாரா? அப்படின்னா சரி, நானுமே பண்றேன். இப்படி அடுத்த நாள் போக ரியாவுமே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, நில்சோ என்னாச்சு இன்னைக்கு டஜன் போலே அப்படின்னு கேட்க, ரியாவும் இல்ல எனக்கு வேற ஒரு பிளான் இருக்கு. அது எங்கன்னு பார்த்தா அந்த டவுனோட லைப்ரரி. ரியாவும் அங்க இருக்க புக்கெல்லாம் பார்த்துட்டு இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். ஆமா, இதோட விலை எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு இருக்க. பார்த்தா திடீர்னு அந்த இடம் இருட்டாகுது. பார்த்தா அங்க வந்தது ஒரு எக்லிப்ஸ், அதாச்சு ஒரு சூரிய கிரகணம். ரியாவும் என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தா சுத்தி இருக்கு யாருமே காணும். இங்க என்ன நடக்குது? ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு. இந்த மொத்த உலகமே வித்தியாசமா இருக்கு. அவனுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் வந்து திரும்பி பார்த்தா அவனை யாரோ அட்டாக் பண்றாங்க. ஆனா ரியோவுமே எப்படியோ அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டான். எதுக்கு பார்த்தா ஒரு பொண்ணு வரா. அவளுமே ஓ இந்த விஷயத்துல ஒரு மனுஷனுமே உள்ள இருக்கானா? சரி, ஒன்னு அழிச்சப்புறம் அது கணக்குல இருக்காதுல. ரியோவோ இந்த அளவுக்கு சக்தியானவ, ஒருவேளை இவரு ஆக்குமாவா? அப்படின்னா இவன் அந்த கிரிஃபனுக்கு ஈக்குவலானவளாச்சு. இது ஒரு பெரிய பிரச்சனை. நான் இங்க ஓடி ஆகணும். ஆனா எப்படி நான் இங்க தப்பிக்கிறது? ஆனா அந்த ஆக்குமா ஃபயர் பண்ண ரியோவுமே தன்னோட மேஜிக் வச்சு தடுக்கிறான். அப்படி தடுத்துட்டு இருக்கப்ப அந்த ஆக்குமாவுமே ஏதோ ஒன்று ஃபயர் பண்ண அது புல்லட் மாதிரி உடச்சுக்கிட்டு ரியோவை தாக்குது. ஆனா அதே சவசமா அந்த அட்டாக்க ஃபேரி கிங்கோட ட்ரெஸ் தடுத்துருது. அந்த ஆக்குமாவோ என்னோட ஹெல் ஃபயரை தடுத்துட, அது ஒரு பெரிய விஷயம். ஆனா என்னோட விண்ட்லான்ஸ நீ எப்படி தடுத்த? ஒரு நிமிஷம், நீ போட்டிருக்க அந்த ரோப் அது ஃபேரி கிங்கோட தானே? இப்ப எனக்கு புரியுது நீ எப்படிப்பட்டவனு. அப்படின்னா நான் உன்னை கஷ்டப்பட்டு அழிச்சு ஆக்கணும்ல அப்படின்னு அவளுமே தன்னோட ஸ்வாட எடுத்து அடிக்க வர ரியோவுமே தன்னோட ஸ்வாட ஃபுல்லா ஆக்கிக்கிட்டு அவனுமே தாக்குறான். ஆனா அந்த ஆக்குமா ரியோ கொடுக்குற எல்லா அட்டாக்குமே ஈஸியா தடுத்துக்கிட்டு இருக்கா. ரியாவும் அவ ஃபாஸ்டா இருக்கா. ஒருவேளை வின் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்காளா? அவளோட ஸ்பீடு தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. ஆனா அவளோட சக்தி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல. என்னோட டீச்சரை கம்பேர் பண்ணா இவ்வளவு ஒண்ணுமே கிடையாது. அந்த ஆக்குமாவோ ஃபேரி கிங் அவளோட ஸ்வாட வேற அவங்ககிட்ட கொடுத்துருக்காரா? உண்மையிலே நீ யாரு? அதுவும் இல்லாம இந்த அளவுக்கு ஃபாஸ்டா எப்படி உன்னால மேஜிக்கை கேஸ் பண்ண முடியுது? நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்ல ரியாவும் அட அது யாரு சொல்றான்னு பாரு. அந்த ஆக்குமாவோ நீ உண்மையிலேயே ஆபத்தானவதான், நீ சத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே திருப்பி தாக்குறா. ரியாவும் அவளை எப்படி திருப்பி தாக்கிட்டு இருக்கான். ஆனா அவளுமே எல்லா அட்டக்கு தடுத்துட்டு இருக்க. இப்போ அவளுமே தன்னோட வாட்டர் ஜெட்டை யூஸ் பண்ணி அவளை தாக்குறான். அதுல அவளுக்குமே அடிப்பட்ட அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு ரியோவுமே இன்னுமே தாக்க ஆரம்பிக்க. பார்த்தா அவளுக்கு ரொம்ப ஹீலிங் சக்தி அதிகமா இருக்கு. அவளுமே அட்டாக் பண்ண ரியோவுமே ஒரு பில்டிங் குள்ள விழுந்துடுறான். பார்த்தா அவன் மேல ஒரு துளி விழுது. அப்புறம் தான் தெரியுது அது சாதாரண துளி இல்ல, ஆசிட்னு. அதுல அவளுக்கு நிறையவே அடி விழுந்துருச்சு. ஆனா அப்புறம் தான் தெரியுது ரியோ இன்னுமே அந்த ஆக்குமாவை கோவப்படுத்திட்டான்னு. அந்த ஆக்குமாவோ என்ன பண்றது, எனக்கு இப்ப டைம் கிடையாது. இந்த மாதிரி நான் சந்தோஷமா என்ஜாய் பண்ண பாட்டல எனக்கு ஞாபகமே இல்ல. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவதான் ஹியூமன். ரியவோ சரி சொல்றத சொல்லிட்டல, சாத்திக்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல அந்த ஆக்குமாவோ நீயும் இந்த ஃபைட்டை என்ஜாய் பண்ண நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, இந்த கிளாஸ்டர் ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஏன்னா இதோட கண்ட்ரோல் என் கிட்ட இருக்கு. ரியவும் என்னது கிளாஸ்டரா? என்னோட பேரு லியனரு இருக்கா, அலுபு இருக்கு. உன்னோட பேரு என்னன்னு கேட்க ரியவும் ஆக்குமா என்னோட பேரு ரியோ. இதுகிட்ட அந்த ஆக்குமாவும் என்னது எங்களை பத்தி உனக்கு தெரியுமா? அப்படின்னா எப்பாடு பாட்டாவது நான் உனக்கு கொண்டு இருக்கணும்ல. இல்ல ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள உன்னை கண்டிப்பா கொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு அப்பனட் கிடையாது நீ. சரி அப்படியே இருக்கட்டும் ரியோ, நம்ம திருப்பி சந்திப்போம். ஒண்ணு நீ என்ன சந்திப்ப அப்படின்னா எங்க ஆளுங்களை ஒருத்தவங்களை சந்திப்ப. உன்னோட உயிர் என்னோடையது, அதனால மத்தவங்கள உன்னை கொல்ல விடாத அப்படின்னு சொல்லி அவளுமே அங்கிருந்து கிளம்பி விட்டுறா. இப்போ முழுசா அந்த எக்லிப்ஸ் முடிய அவளுமே அங்க கிளம்ப. ரியவோ எப்படியோ அந்த சண்டையில பொழைச்சிட்ட. இந்த ரோபு மட்டும் இல்லைன்னா என்ன ஆகிருக்கும். சரி நான் போய் காசை வித்ரா பண்ணிட்டு இருக்கிற காசுல புக் வாங்கிக்கிறேன். இப்போ ரியாவோ அந்த அக்கௌண்ட்டை பார்த்துட்டு அட என்னோட அக்கௌண்ட்ல இவ்வளவு காசு இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுப்பா அப்படின்னா கொஞ்ச காலத்துக்கு காசு பிரச்சனை எனக்கு இருக்காது. அவனுமே தன்னோட ரூம் போய் பார்க்க அட யாருமே இல்லையா, என்னோட ஷோல்டர் ஹீல் பண்றதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்தேன் அப்படின்னு என்னமோ சத்தங்க சொல்லிட்டு வெளியே பார்த்தா அங்க 3 பேருமே அங்கதான் இருக்காங்க. ஆனா அவங்கள 5 பேரு புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. நெல்சோ நாங்க எதிர்பார்க்காத டைம்ல அடிச்சுட்டு பீத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க அவனுமே அட டஞ்சன்ல எதிர்பார்க்காத டைம்ல தான் மான்ஸ்டர் அடிக்கும். அப்போ அந்த மான்ஸ்டர் கிட்ட இந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா? பின்னாடி ரியோவுமே கரெக்டா சொன்ன, எப்பவுமே நீ ஜாக்கிரதையா இருக்கணும் கண்ணா அப்படின்னு சொல்லி தன்னோட மேஜிக் வச்சுட்டு பின்னாடி இருக்க 4 பேரை நாக் அவுட் பண்ணிடுறான். நீ தானே ராசா சொன்ன வார்னிங் எல்லாம் அடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்ல போற? நில்சோ நாங்க சொன்னல ரூம் ஒன்ல இருக்க டான் அவன் தான். ரியவோ ஓ இவரு தானே அவரு, சரி டான் என்ன பண்ண போற, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிக்கல கிடக்குறாங்க. அவனுமே வாய முடின்னு சொல்லிட்டு அடிக்க வர ரியோவுமே ஈஸியா ஒரே ஸ்டெப்ல அவனை நாக் அவுட் பண்ணிடுறான். ரியவோ இது ஒரு போர்ஷன், உன்னோட ஸ்டாமினாவை ரெக்கவர் பண்ணும். நீ ஒரு பிரீச் தானே, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நீ எல்லாருமே இன்னுமே டயர்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அட எனக்கு தெரியும், நம்ம எல்லாருமே நம்மளோட
ஸ்டாமினாவை ரெக்கவர் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு போகும். இப்போ அவங்க எல்லாருமே ஒரு சானாக்கு போய் தன்னோட ரெக்கவரி ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே தன்னை ஹீல் பண்ணிக்கிறான். ரியாவோ அட நீ நிஜமாலே ஒரு பிரீஸ்டால அப்படின்னு சொல்ல அவனுமே ஷோல்டர்ல பலமாடி பட்டிருக்குல, இது மட்டும் ஹார்ட்ல பட்டுச்சுன்னா என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ரியாவோ நீ சொன்னது கரெக்ட் தான், இந்த அடி என்னோட ஹார்ட்டுக்கு எய்ம் பண்ணது தான். ஆனா லாஸ்ட் செகண்ட்ல நான் அதை டாச் பண்ணிட்டேன். இதுக்கிட்ட நெல்சன் அட நீ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க, ஆனா நீயே எப்படி தப்புச்சுன்றிய? ஆமா நீ எது கூட சண்டை போட்ட? ரியோ அதுவா, எனக்கு சான்ஸ் கிடைக்கிறப்ப நான் அப்புறம் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ரியோ மனசுக்குள்ள ஆக்குமால, அதுவும் இல்லாம அந்த எக்லிப்ஸ் வந்த இடம், எனக்கு தெரியாத விஷயங்கள் இங்க நிறையவே இருக்குல்ல. சரி இப்போதைக்கு ரெஸ்ட் எடுப்போமே. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.